ஜெய் சாயிராம். மேடு பள்ளம் இல்லாவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தால் கஷ்டமே படாமல் இருக்கலாம், கடந்து செல்ல பழகிக்கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு தேவையானது நாளையே உன் கையில் நான் கிடைக்க செய்வேன். நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு பக்குவமாக நடக்கும். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கிடைக்கின்ற சந்தோஷங்களை, வருகின்ற சந்தோஷங்களை தவறவிட்டு விடாதே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, எதற்கும் துணிந்தால் எப்பொழுதுமே தோல்வி என்பது வரவே வராது. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் அது வெறும் கனவாகத்தான் இருக்கும். அதை செயல்படுத்துவதற்கான முயற்சி முதலில் நம்மில் உருவாக வேண்டும், மனதில் உருவாக வேண்டும். கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே கனவுகள் நிஜமாகும். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. இனியும் தாமதிக்காமல் கனவுகளை நோக்கிய உன் பயணத்தை இப்பொழுதே துவங்கிவிடு. நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான். சிந்தித்தது போதும், செயல்பட துவங்கு என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, சிந்தித்தது எல்லாமே போதும். செயல்பட துவங்கிவிட்டால் எல்லாம் வெற்றிகரமாக, சாதகமாகவே, சிறப்பாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நாளை உனக்காக ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் தினமும். ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. எந்த அதிசயமும் என் வாழ்வை இது நாள் வரை நிகழ்ந்ததே இல்லை. நான் ஒவ்வொரு இரவும் நம்பிக்கையோடு தான் உறங்க செல்கிறேன். நாளை எனக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உறங்குகிறேன். காலை கண் விழிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு தான் கண் விழிக்கிறேன். ஆனால் நாட்கள் தான் நகருகிறதே தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமும் ஏற்றமும் இதுவரை நிகழவே இல்லையே என்றுதானே கூறுகிறாய்? சாயிநாதரே, அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது.
உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும், சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும், நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும், விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நடைபெறும். 100% நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எனவே என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்க உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு பல விஷயத்தில் குழப்பிக் கொள்ளாதே. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்க்கையை வெறுமென ஆக்கிவிடாதே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இப்படி போராட்ட மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே. உன் மனதிற்காக முதலில் வாழ நினை.
உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள். உன்னை போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உன்னை போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். இதுவே உலக நியதி. இப்படி மற்றவர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சொல்லியே சண்டை போட்டே கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி விடுவது ரொம்பவே நல்லது. ஏன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அமைதியாக சென்று கண்மணியே, எதிலையும் பொறுமையை கடைப்பிடி. பொறுமையோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி படிக்கட்டுகளில் நீ ஏறும் பொழுது அனைத்து படிகளையும் வெற்றிக்கான படியாகவே நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால் பொறுமை என்பது மிக அவசியம். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் வெற்றியடைவதற்காகவே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற மன தைரியம் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாகவே நான் மாற்றி காட்டுவேன். அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நானும் இல்லை என் குழந்தையே. என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற நீ எந்த துயரம் வந்தாலும் என்னை முழுவதுமாக நம்பி எனக்கு அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிற நீ எந்த சோதனை வந்தாலும் என்னை மறவாமல் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ எனக்கு கிடைத்த மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான குழந்தையை நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நடக்குமா நடக்காதா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய். உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன்? இதை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் ரணமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கிறாய். முதலில் மனதை மாற்றிக்கொள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பதியவை. பொறுமையோடு எதற்குமே காத்திரு. நினைத்தவுடன் எதுவுமே நடந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது என் பிள்ளையே. இது உனக்கு புரியும்தான், அல்லது புரிந்தும் புரியாதது போல் நிற்கிறாயா? என் பிரியமே, அப்பா சொல்வதை கேள். நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி தவறாக போய்விடாது.
உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல, உன் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்த, உனக்கு தன்னம்பிக்கையை விதைக்க, அனைத்துமாக உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் தோழனாக, உன் நண்பராக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போற்று எதற்குமே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனம் குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நீ எதையுமே, நல்ல நிகழ்வுகள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள், நேர்மறை எண்ணங்களை முதலில் வளர்த்துக்கொள், நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தம் அடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு.
நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்? உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம், ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை, உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான்
புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். இதுநாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை. நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும். முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்.